ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்நெட் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 125 வேலிட் பேலண்ட்ரோம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப காமனாக இன்டர்வியூவில் கேட்குற கொஷின், பிகினருக்கு சூப்பர் இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் நான் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராப்ளம் வந்து சிம்பிள் தான். ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்ட்ரிங் வந்து பேலண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நம்ம இதில் ஸ்பேசஸ் எல்லாம் இக்னோர் பண்ணணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இக்னோர் பண்ணணும், அப்பர் கேஸ் லோவர் கேஸ் டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து இதில் கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்மளோட இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, ஈஸியாக வேலிட் பேலண்ட்ரோமில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அது எப்படின்னா, லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ரிங் கொடுத்து ஸ்பேஸு, கமா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து பேலண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு சொல்லி வேலிடேட் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்துட்டு ஒரு லாங் ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம இந்த கேசஸ்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணோம். ஸோ நம்ம இதுக்கு வந்து என்ன அப்ரோச் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 பாயிண்டர் அப்ரோச். 2 பாயிண்டர் அப்படின்னா ஒரு 2 பாயிண்டர் இருக்கும். அந்த 2 பாயிண்டர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர். லெஃப்ட் பாயிண்டர் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இல்லைன்னா வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கோட இப்போ ஒரு முன்னாடி ஒரு நோடு இருக்குது, இல்லை ஸ்ட்ரிங் இருக்குது, கேரக்டர் இருக்குது அப்படின்னா அதோட லெஃப்டில், அதோட ஃபஸ்ட் பாயிண்டில் லெஃப்ட் பாயிண்டர் இருக்கும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட், இப்போ ஒரு நோடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட லாஸ்ட் டெய்லில் வந்து ரைட் பாயிண்டர் இருக்கும். இந்த 2 பாயிண்டருமே நம்ம யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது தான் வந்துட்டு 2 பாயிண்டர் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 பேருமே, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் 2 பேருமே மிடில் மீட் பண்ணுற வரைக்கும் இது வந்து மூவ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கோட் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் என்ன சொன்னேன், 2 பாயிண்டர் எடுத்துக்கணும். அதாவது 2 வேரியபிள், ஒரு லெஃப்ட் வேரியபிள் அண்ட் ரைட் வேரியபிள், லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர். ஸோ அதை நம்ம வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம். இன்ட் லெஃப்ட் ஈக்குவல் டு 0, ஏன்னா 0 நமக்கு ஃபர்ஸ்ட். அண்ட் ரைட் என்னது, நம்ம ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட். ஸோ எஸ் டாட் லென்த் -1. இதுதான் நம்மளுக்கு. இப்போ ஸ்ட்ரிங்கோட லென்த் 5 இருக்குன்னா நம்ம இண்டெக்ஸ்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கோட லென்த் 4 தான் வரும். ஸோ எஸ் டாட் லென்த் இஸ் 5 -1 4. ஸோ நம்ம லாஸ்ட் வரைக்கும் ரன் பண்ணுவோம். இதை நம்ம ஒரு ஃபார் லூப்பில் எழுதிக்கலாம். ஆர் ஓகே, நம்ம வந்து இது நம்ம வைல் லூப்பில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு டைம் சேவ் ஆகும், லைக் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி நமக்கு சேவ் ஆகும். ஸோ வைல் லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட், அதாவது இந்த கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா, இப்போது லெஃப்ட் வந்து 0, ரைட் வந்து 5. இப்போ 2 பேரும் லெஃப்ட் வந்து முன்னாடி மூவ் பண்ணும், ரைட் வந்து பின்னாடி மூவ் பண்ணும். அதாவது லெஃப்ட் வந்து +1 +1 +1 மூவ் பண்ணும், ரைட் வந்து மைனஸ் அப்படின்னு மூவ் பண்ணும்போது 2 பேரும் எங்கே மீட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஓகே. ஸோ ரெண்டுமே நம்ம வந்து இனிஷியேட் பண்ணிட்டோம், அந்த லூப்லேயே நம்ம போட்டோம். இப்போ இன்னொரு கேரக்டர் எடுத்துக்கிறேன், அது வந்து லெஃப்ட், கேரக்டரோட லெஃப்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு அதை வந்து நான் வந்து லெஃப்ட்லேருந்து ஸ்டோர் பண்ணுறேன். அதாவது கேரக்டர் லெஃப்ட் சம் வேரியபிள், அது வந்து கேர். ஓகே, ஈக்குவல் டு, அது வந்து என்ன எடுக்கணும், ஸ்ட்ரிங்கோட லெஃப்ட். அதே மாதிரி நான் வந்து ரைட் எடுத்துக்கிறேன், கேரக்டர் ரைட். இந்த வேரியபிள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட ரைட் கேரக்டர், கேரட் ரைட்.
ஸோ இந்த கேஸில் இது என்ன ஸ்டோர் பண்ணும், லெஃப்ட் வந்து ஏ எடுத்துக்கும், அதாவது சி லெஃப்ட் வந்து ஏ எடுத்துக்கும் அண்ட் சி ரைட் வந்து ஏ இந்த மாதிரி இது கேபிட்டல் லெஃப்ட் வந்து கேபிட்டல் ஏ எடுத்துக்கும், ரைட் வந்து ஸ்மால் ஏ எடுத்துக்கும். ஓகே, இப்போது நம்ம வந்து இது ரெண்டு கேரக்டரா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணோம். ஸோ எப்படி செக் பண்ணுறது? ஸோ அதுக்கு நமக்கு பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? கேரக்டர் இஸ் டிஜிட் இஸ் லெட்டர் ஆர் டிஜிட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம இந்த சி லெஃப்ட்டை போடுவோம். இப்போ இந்த சி லெஃப்ட் வந்து ஒரு கேரக்டராக இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், லெஃப்ட் வந்து மூவ் பண்ணோம், லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம ஒரு கேரக்டராக இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணுறோம். கேரக்டராக இல்லை அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் மூவ் பண்ணுறோம். அதே மாதிரி ரைட்டுக்கும் நம்ம செக் பண்ணிடணும். else if character is digit or sorry is letter or a digit see right. அப்படி இல்லைன்னா ரைட்டை வந்து நான் மைனஸ் பண்ணணும். ஸோ அதோட இடத்துல இருந்து அது வந்து மூவ் ஆகிடும். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஸ்பேஸு கமாஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணோம், இக்னோர் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து எல்ஸ் கண்டிஷன் நான் போட்டுக்கிறேன். எல்ஸ் கண்டிஷனில் என்னெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணணும்? இப்போ லோவர் கேஸை வந்து நம்ம இங்கே இப்போ ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு இந்த லெஃப்ட்டுக்கு வந்து லோவர் கேஸாக இல்லை அண்ட் ரைட்டுமே லோவர் கேஸாக ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ரிட்டன் ஃபால்ஸ். அதாவது இஃப் கேரக்டர் டாட் டு லோவர் கேஸ், ஃபஸ்ட் நம்ம லோவராக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து நம்ம கரெக்டாக வேல்யூ கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண முடியும். லோவர் கேஸை நான் கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா சி லெஃப்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு, ரெண்டுமே சேமாக இல்லைன்னா நான் ரிட்டன் ஃபால்ஸ். சி ஹியர் இங்கே வந்து நம்ம கேபிட்டல் ஏ இருக்குது, இங்கே ஸ்மால் ஏ இருக்குது. ஆனால் ஐடியலி நம்ம இது வந்து இந்த ஸ்பெஷல் கேஸ் இந்த கேஸ் சென்சிட்டிவ் நம்ம இக்னோர் பண்ணோம். ஸோ அப்போ எப்படி இக்னோர் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுத்தையும் லோவர் கேஸ் இந்த லோவர் கேஸை கன்வெர்ட் பண்ணும்போது இது வந்து ஸ்மால் ஏவாக ஆகிடும். ஸோ இந்த இது வந்து ஃபால்ஸாக ஆகாது, நமக்கு வந்து ரிட்டன் ட்ரூவாக தான் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ரைட்டுக்கும் சேஞ்ச் பண்ணிடலாம். கேரக்டர் டாட் டு லோவர் என்ன கேரக்டர்ஸ் போடணும்? ரைட். சி ரைட்டை போட்டுடணும். போட்டதுக்கப்புறமா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது என்ன பண்ணணும்? ரிட்டன் ஃபால்ஸ். ஏன்னா நமக்கு இந்த கேஸை இக்னோர் பண்ணிடணும். கரெக்டா? இப்போ இந்த கேஸ் இந்த கேஸ் வந்து ஃபால்ஸாக இல்லை ட்ரூவாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம லெஃப்ட் மூவ் பண்ணணும் அண்ட் ரைட்டையும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணி கொண்டு வரோம். கொண்டு வரும்போது கடைசியாக வந்து இந்த ரெண்டுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டுமே மிடில் வந்து நின்றுச்சு அப்படின்னா நம்ம ரிட்டன் ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேயா? இப்போ நம்ம திரும்ப பார்ப்போம் என்ன எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ரைட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். லெஃப்டோட வேல்யூ 0, ரைட்டோட வேல்யூ ஸ்ட்ரிங்கோட லென்த்தோட -1. ஸோ லெஃப்ட் வந்து எப்பவுமே ரைட்டை விட கம்மியாக தான் இருக்கணும். ஸோ
இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கேரட் லெஃப்ட். ஸோ கேரட்ன்றது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டரை மட்டும் நம்ம பிக் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து லெஃப்டோட வேல்யூனா 0. ஸோ ஸ்ட்ரிங் கேரட் 0 அப்படின்னா நமக்கு இந்த ஏ மட்டும் தனியாக வந்துடும். இந்த ஏ வந்து இந்த லெஃப்டில் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறமா கேரட் ரைட். கேரட் ரைட்னா என்னது? இந்த ஸ்மால் ஏ வந்து இந்த ரைட்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும், சி ரைட்டில். இப்போது கேரக்டர் இஸ் லெட்டர் ஆர் டிஜிட். இந்த கேரக்டர் வந்து லெட்டரா டிஜிட்டா அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கிறோம். இது லெட்டராகவும் இருக்குது, இல்லை டிஜிட்டாகவும் இருக்கலாம். அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து அதே மாதிரி ரைட்டையும் நம்ம வந்து செக் பண்ணிட்டு மைனஸ் லெஃப்டில் வந்து நம்ம பாயிண்டரை முதல் மூவ் பண்ணிட்டோம். மூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த கேஸில் கேபிட்டல் ஏவை வந்து நான் ஸ்மால் ஏவாக ஆக்கிட்டேன். ஸோ வந்து எனக்கு ரெண்டுமே ஸ்மால் ஏ. ஸோ இது வந்து ரிட்டன் ட்ரூ ஆகிடும். இப்போ வந்து லெஃப்ட்டும் ரைட்டையும் நான் மூவ் பண்ணுறேன். அடுத்தது இதே லூப்பில் இப்போ லெஃப்ட் வந்து எம் ஸ்பேஸ் வந்துடும். ஸோ இந்த ஸ்பேஸாக இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இக்னோர் பண்ணிடணும். ஸோ லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஆகிடும். அண்ட் இங்கே எம் இருக்குது. எம் வந்து ஒரு டிஜிட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அதையும் நம்ம வந்து முன்னாடி கொண்டு வந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி லூப்பில் ஃபுல்லாக போயிட்டு வரும்போது நம்ம இந்த ஸ்பேஸு, கம்மா அண்ட் இந்த கோலன் எல்லாமே நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். ஸோ இங்கே எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இந்த எந்த கண்டிஷனுமே இருக்கவே இருக்காது நம்மக்கிட்ட. வெறும் வந்துட்டு ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும், அதாவது 0. அந்த ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு வேல்யூ மட்டுமே இருக்கும்போது நமக்கு அது வந்து ட்ரூன்னு தான் ரிட்டன் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். எஸ் டாட் லென்த் என்ன எரர் வந்திருக்கு? dot length is a function. ஸோ எனக்கு வேல்யூ தான் வேணும். அண்ட் இஃப் கேரக்டர் டாட் லோவர் கேஸ் function character dot lower case. ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் லெட் மீ செக் எல்லாமே நான் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த வயலுக்கு வெளியில் நான் இந்த ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே. ஸோ நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. 2 பாயிண்டரை வச்சுட்டு நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோம். அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியுமே நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஃபர்தராக வீடியோஸ் வந்துட்டு 2 பாயிண்டர்ஸில் தான் வரும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் இன்டர்வியூ கான்செப்ட். ஸோ ஃபர்தராக நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு 2 பாயிண்டரில் சால்வ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியும். ஸோ உங்களுக்கு திரும்ப பாருங்கள், போட்டு பாருங்கள் சம்ஸு எப்படி இருக்குது, இதோட சிமிலர் ப்ராப்ளம்ஸ் பார்த்து பாருங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒவ்வொரு பேட்டர்னாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் பேட்டர்ன் வைஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பேட்டர்ன் வைஸ் எடுக்கும்போது நமக்கு டோட்டலாகவே ஒரு 15 பேட்டர்ன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னை மட்டுமே நம்ம வந்து படித்தா போதும், ஈஸியாக இன்டர்வியூஸ் எல்லாம் கிராக் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ்.
Stay tuned. Thank you. Bye bye.